கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திகிட்ட வந்து சரவணன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, குருமூர்த்திக்கிட்ட நான் எவ்வளோ விசாரித்து பார்த்தேன், ஆனால் அந்த சாமி சிலைக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, இப்போ நான் தப்பான வேலை எதுவுமே செய்கிறது கிடையாது அப்படின்னு குருமூர்த்தி சொல்லிட்டான். நான் எவ்வளோ விசாரிச்சுப்போம் கூட அவன் வந்து உண்மையை சொல்லவே இல்லை அப்படிங்கவும் இதை கெட்டதுமே உடனே மயில்வாகனை கார்த்திகிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன சகலை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே வந்து கார்த்தி பார்த்தோம்னா அவங்க ஒரு திட்டத்தை போடுறாங்க. இதுபடி பார்க்கும்போது மயில்வாகனத்தை மாறு பேசம் போட்டுட்டு அவங்க குருமூர்த்தி கிட்ட அனுப்பி விடவும், அப்போ குருமூர்த்தியும் வந்து மயில்வாகனம்னு தெரியாமல் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க, எனக்கு இந்த மாதிரிக்கு ஒரு சாமி சிலை அவசரமா தேவைப்படுது, எவ்வளவு நாளும் நான் பணம் கேட்டா நான் கொடுக்க தயாரா இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே குருமூர்த்தி யோசனை பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்போ மயில்வாகனம் நினைக்கிறாங்க, நம்ம சொன்னது எதுவும் அவன் நம்பலையோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா அவங்க பணத்தை வந்து அவங்க காட்டுறாங்க. எத்தனை லட்சம்னாலும் நான் தர ரெடியாக இருக்கிறேன், ஆனால் எனக்கு நான் சொன்ன மாதிரிக்கு ஒரு அம்மன் சிலை எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே பணத்தை பார்த்ததுமே குருமூர்த்தி வந்து என்கிட்ட அந்த மாதிரிக்கு ஒரு அம்மன் சிலை இருக்குது அப்படிங்கிறாங்க. எங்கே நான் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து அந்த அம்மன் சிலையை அவங்க காட்டுறாங்க. அதை பார்த்ததுமே மயில்வாகனம் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓஹோ, நம்ம நினச்ச மாதிரிக்கே வந்து அவன் பணத்தை ஆசைப்பட்டு இந்த அம்மன் சிலையை நம்மகிட்ட கொண்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்ததாக பார்த்தோம்னா குருமூர்த்திட்ட சொல்றாங்க, இந்த அம்மன் சிலை எனக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சுது, இதுக்கு எவ்வளோ பணம்னாலும் நான் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். உடனே குருமூர்த்தி சொல்றாங்க, இந்த சிலை வந்து இப்போ தான் நான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, அப்படியா நீங்கள் எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அதெல்லாம் உனக்கு எதுக்கு, உனக்கு தேவை அம்மன் சிலை தானே, அதுதான் அது கிடைச்சிருச்சுல்ல, நான் சொன்ன பணத்தை தந்துக்கிட்டு நீ வாங்கிட்டு போயிட்டே இரு அப்படின்னு சொல்லவும், அதனால என்ன வாங்கிட்டு போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே மயில்வாகன் வந்து விசில் அடிக்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா கார்த்தியும் சரவணனும் வராங்க. அவங்கள கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத குருமூர்த்தி அதிர்ச்சி அடையவும், ஐயோ இவங்க எல்லாம் திட்டம் போட்டு தான் நம்மளை ஏமாத்துறதுக்காக வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குருமூர்த்தி அங்கேருந்து தப்பிக்கிறதுக்காக ஓடும் போது அப்போ சரவணனும் அவங்க டீமும் வந்து சுற்றி வளைச்சு பிடிச்சிருந்தாங்க. பிடிச்சது மட்டும் இல்லாமல் குருமூர்த்தியை வந்து அடின்னு அடிக்கிறாங்க. ஏண்டா நான் கேட்கும் போது ரொம்ப நல்லவன் போல நடிச்சிட்டு இருந்தீங்க, இதுதான் நீ நல்லவன் போடுற வேசம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். அப்போ கார்த்தியும் மயில்வாகனமும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரிக்கு வந்து கோயில் சிலையை இப்படி எடுத்துகிட்டு வந்து நீ இது பண்ணுறீங்க, உனக்கு இது வந்து நல்லதா படுதா என்ன, அந்த அம்மனே உன்னை தண்டிச்சிட மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஆமாம் பணத்துக்கு ஆசைப்படப்பட்ட இவனில் தான் வந்து எங்கே இருக்குது அந்த மாதிரிலாம் புத்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டு சரவணன் வந்து குருமூர்த்திக்கு 2 போடு போடுறாங்க. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது, ரொம்ப நல்லவன் போல் அப்பாயி போல பேசிகிட்டு இருந்தேன், என்னமோ நான் ரொம்ப திருந்திட்டேன், இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணுறது கிடையாதுன்னு, ஆனால் என்ன அளவுக்கு நீ தப்பு பண்ணிட்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு வா உன்னை வந்து வச்சு நான் வாங்கினாதான் உனக்கு கரெக்டாக இருக்கும், உனக்கு கொடுக்கறதெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு குருமூர்த்தியை இழுத்துட்டு போகவும், ஆமாம் இந்த சாமி சிலையை நீ யாருக்கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் முத்துவேலும் சிவனாண்டியை தான் கொடுத்தாங்க அப்படின்னு எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. இது கெட்டதுமே அவனுங்கள நான் பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே பார்த்தோம்னா குருமூர்த்தி அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, கார்த்தி நீங்கள் சரியான திட்டம் போட்டதுனால தான் இவங்ககிட்ட இருந்து நம்ம அம்மன் சிலையை மீட்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லவும் உடனே கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, சரி சரவணா இதுக்காக நீங்களும் எங்களுக்கு உதவி பண்ணியிருக்கிறீங்க, சரி நாங்கள் உடனே இங்கேருந்து கிளம்புறோம், ஏன்னா அங்கே பாட்டிக்கு என்ன நடந்துச்சோ தெரியல, ஊர்க்காரங்க எல்லாரும் வந்து இந்த மாதிரிக்கு ஒரு தப்பான முடிவு எடுத்துருக்குறாங்க, அதுக்குள்ளேயே நான் போய் ஆகணும் அப்படிங்கவும் உடனே சரவணனும் சரி நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மயில்வாகனமும் கார்த்தியும் வந்து சாமி சிலை எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா ஊர் பஞ்சாயத்தை தான் காட்டுறாங்க. அப்போ விருமன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதுதான் வந்து இன்னும் சாமி சிலையை கொண்டுட்டு வரல, அப்புறமா என்ன எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, சாமி சிலையெல்லாம் கிடைக்க போகிறது கிடையாது, இவங்களே வந்து மறைச்சு வச்சதுக்கு அப்புறமா எங்கேருந்து கிடைக்க போகுது, அதனால வந்து செய்ய வேண்டிய அந்த வேலையை செய்யுங்க அப்படிங்கவும் உடனே பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் என்ன பேசினாலும் சரி தான், நான் எதுவும் பதில் பேச போகிறது கிடையாது, ஆனால் கண்டிப்பாக என் பேரன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்ததாக பார்த்தோம்னா ஊர் பஞ்சாயத்தில் எல்லாரும் வந்து இங்கே பாருங்கள் பரமேஸ்வரி அம்மா இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையை ஒரு முடிவு எடுப்போம்னு சொல்லிட்டு நாங்கள் கனவுல கூட நினைச்சவே இல்லை, உங்களுக்காக இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை அப்படிங்கும் போது இப்போ வந்து பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் யார் என்ன பேசினாலும் சரி தான், எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது, ஏன்னா என் பேரன் கண்டிப்பாக வந்து சாமி சிலையோடு தான் திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பரமேஸ்வரி பாட்டி நம்பிக்கையோடு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா அந்த வந்தாச்சு அப்படின்னு ராஜராஜன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, மாப்பிள்ளை வந்தாச்சு அப்படிங்கவும் உடனே எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. பார்க்கும்போது கார்த்தி வந்து கையில் சாமி சிலையோட வராங்க. அதை பார்த்ததுமே வந்து ஊர்ஜனங்களும் பாட்டி எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விருமன் சிவனாண்டி முத்துவேல் இவங்க 3 பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ உடனே மயில்வாகனம் சொல்கிறாங்க, உங்களுக்குலாம் வச்சிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமோ இதை பார்த்ததுமே முத்துவேலும் சிவனாண்டி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன மகனே இவன் எப்படி இந்த சாமி சிலையை மீட்டுட்டு வந்தான்னு தெரியல அப்படிங்கும் போது அதுதான சித்தப்பா எனக்கும் ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க.
அப்போ விருமன் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன நடந்துச்சுது, நீங்கள் தான் சாமி சிலையை மறைச்சி வச்சுட்டேன்னு சொன்னீங்களா, அப்புறமா எப்படி கொண்டுட்டு வந்தா அப்படிங்கவும், அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா முத்துவேலும் சிவனாண்டியும் அப்படியே வந்து நைஸாக நவுண்டு போகிறாங்க. அப்போ இதை வந்து கார்த்தியும் மயில்வாகனமும் பார்த்துட்டு இருக்கவும், அப்போ வந்து சிவனாண்டி சொல்கிறாங்க, என்ன சித்தப்பா குருமூர்த்தி கிட்ட வந்து சாமி சிலையை எடுத்துகிட்டு வந்துட்டானுங்க போலுக்கு, அப்போ குருமூர்த்தி கண்டிப்பாக நம்மளை வந்து மாட்ட வச்சுருப்பாங்களா அப்படிங்கும்போது, அதுதான் என் மகனே எனக்கு ஒன்றும் தெரியல, நம்ம அங்கே இருக்க வேண்டாம், இங்கேருந்து நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சாமி சிலை கடிச்சதுமே அப்போ வந்து நம்ம பூஜையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே வந்து பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க, என் பேரன் மேலே எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருந்தது, அந்த ஆத்தாவும் என்னை வந்து கைவிட மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது அப்படின்னு சொல்லவும், இதுக்கு மேலே வேறு என்ன வேணும், நீங்கள் சொன்ன மாதிரிக்கு சாமி சிலை கிடச்சிருச்சுதா, இதுக்கும் என் மருமகளுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு இப்போ மாதிரி உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிச்சு அப்படிங்கும்போது, அப்போ ஊருக்காரங்க எல்லாரும் வந்து பரமேஸ்வர பாட்டிகிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க, எங்களை மன்னிச்சிருங்கம்மா, ஏதோ நாங்கள் வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோம், அது மட்டும் இல்லாமல் சாமுண்டீஸ்வரி வீட்டில் வந்து இந்த மாதிரிக்கெலாம் பூஜை பொருளாக இருந்தனால தான் நாங்கள் இந்த மாதிரிக்கு அவங்களை சந்தேகப்பட வேண்டியதாக ஆகி போச்சுது அப்படிங்கவோ, இப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, நான் தான் வந்து நான் படித்து சொன்னேன்னே, நான் இப்படிலாம் பண்ணக்கூடிய ஆளும் கிடையாது, என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதான்னு இப்போ மாதிரி என் மாப்பிள்ளையை வச்சு உங்களுக்கு உண்மையெல்லாம் புரிய வந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், உடனே வந்து அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு சாமி சிலையை ஒருத்தவங்க வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இப்படி வித்துட்டாங்க அப்படின்னு சொல்லவும், ஆனால் சிவனாடியும் முத்துவேலு தான் காரணங்கிற உண்மையை வந்து கார்த்தி சொல்லாமல் விட்டுட்டாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அவங்க குருமூர்த்தியை வந்து சொல்லிட்டு இருக்கவும் அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் வந்து சாமுண்டீஸ்வரி வந்து கார்த்திகிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன மாப்பிள்ளை என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் இந்த சிவனாண்டியும் முத்துவேலு தான் அத்தை அப்படிங்கிறாங்க, நீங்கள் எதுக்காக பஞ்சாயத்தில் உன்னை பற்றி சொல்லாமல் விட்டீங்க அப்படிங்கவும், இல்லை நம்ம வந்து இப்போ கும்பாபிஷேகம் நடந்துகிட்டு இருக்குது, அதனால தான் ஊரில் ஏதாவது பிரச்சனை வந்திருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் அமைதியாக இருந்தோம், இந்த கோவில் கும்பாபிஷேகம் நல்லபடியாக முடியட்டும், அதுக்கப்புறம் இவங்களுக்கு நான் வச்சிருக்கேன் அப்படின்னு கார்த்தியும் மயில்வாகனும் சொல்லிட்டு இருக்கோம். இதை கேட்டதுமே சந்திரகலா அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து கோயில் கும்பாபிஷேகம் எல்லாம் நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்குது. அப்போ இங்கே பார்க்கும்போது சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வந்துருந்தாங்க. வீட்டுக்கு வந்ததுமே அவங்க நடந்ததெல்லாம் வந்து அவங்க நினச்சி பார்த்துட்டே இருக்கிறாங்க, இங்கே நடக்கிறது எதுவுமே சரியில்லை, நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரிக்கு பூஜை பொருள்லாம் கிடந்தது, அதே மாதிரிக்கு ஃபோன் காணாமல் போச்சுது, ஆக மொத்தத்தில் வீட்டுக்குள்ளே இருந்து தான் யாரும் வந்து அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே வந்து பார்த்தோம்னா அவங்க சந்திரகலா ரூம்லேருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்குற மாதிரிக்கு இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி அங்கே சந்திரகலாவோட ரூமுக்கு போகிறாங்க. என்ன சத்தம் கேட்டது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க செக் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ காணாமல் போனால் அந்த ஃபோன் வந்து அங்கே இருக்குது. அதை பார்த்ததுமே சாமுண்டீஸ்வரிக்கு தூக்கி வாரி போடுது, என்னது இது காணாமல் போன ஃபோன் ஆச்சுது, இது எப்படி சந்திரகலா ரூமில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும், அடுத்ததாக பார்த்தோம்னா அந்த பூஜை பொருள்லாம் வந்து வச்ச மாதிரிக்கு அங்கே சின்ன அடையாளம்லாம் இருக்குது. அப்போ இதையும் பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் சந்திரகலா தானா, அப்போ சிவனாண்டிக்கும் முத்துவேலுக்கும் இந்த வீட்டில் இருந்து உதவுறது எல்லாமே வந்து சந்திரகலா தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சியோடு இருக்கவும், அடுத்ததாக பார்த்தோம்னா இங்கே ரேவதி தான் காட்டுறாங்க. ரேவதி வந்து அம்மான்னு சொல்லிட்டு வரவும், உடனே வந்து அவங்க சாமுண்டீஸ்வரி சந்திரகலா ரூமில் இருக்கிறத பார்க்குறாங்க. என்னம்மா எதுக்காக சித்தி ரூமில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, அப்போ அவங்க கையில் வந்து அந்த பூஜை பொருளில் சிலவும் அதே மாதிரிக்கு கையில் ஃபோனும் வச்சுருக்குறாங்க. இதை பார்த்ததுமே ரேவதி கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னதுமா அது ஃபோன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், நான் வந்து ஒரு ஃபோன் வந்து தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லணும்ல, அந்த ஃபோனு தான் இது அப்படிங்கிறாங்க. இது எங்கே இருந்துமா எடுத்தீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், சந்திரகலா ரூமில் இருந்தால் எடுத்து அப்படிங்கிறாங்க. அதே மாதிரிக்கு அந்த பூஜை பொருள்லாம் அங்கே கிடந்ததுல, அந்த பூஜை பொருளில் சிலது இங்கேயும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இதை பார்த்ததுமே ரேவதிக்கு புரிஞ்சு போச்சுது, இது எல்லாமே வந்து சித்தி தான் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ஆனால் அம்மாட்ட வந்து இந்த விஷயத்தை பற்றி சொல்லக்கூடாதுன்னு கார்த்தி சொன்னனால தான் நம்ம வந்து இது வரைக்கும் சொல்லாமல் இருந்தோம், ஆனால் அம்மாவே இது எல்லாத்தையும் வந்து சித்தி ரூமில் இருந்ததை பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அதிர்ச்சியோடு இருக்கவும், அடுத்தது பார்த்தோன்னா சாமுண்டீஸ்வரி வந்து பயங்கரமாக கோபத்தோடு அங்கே இருந்து வராங்க. அப்போ வந்து சந்திரகலா எதுவுமே தெரியாத மாதிரிக்கு வரவும், அப்போ வந்து சாமுண்டீஸ்வரி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, சந்திரகலா காணாமல் போன ஃபோனை நீ பார்த்தியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், என்னக்கா என்ன பார்த்து இப்படி கேட்டுட்டு இருக்கிற, எனக்கு அந்த ஃபோனுக்கு சம்மந்தமே கிடையாது, நான் அதை பார்த்ததே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படியான்னு சொல்லி கேட்டதுமே உடனே வந்து சாமுண்டீஸ்வரி அந்த ஃபோனையும் அந்த பூஜை பொருளையும் காட்டிடுறாங்க. இதை பார்த்ததுமே சந்திரகலா அப்படியே வந்து பதறி அடித்து அவங்க அதிர்ச்சியோடு நின்றுட்டு இருக்கவும், அப்போ எல்லாருமே அவங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. கார்த்தி, ராஜராஜன், மயில்வாகன் எல்லாரும் இருக்கவும், சாமுண்டீஸ்வரி வந்து பலார்னு சந்திரகலாவை போட்டு அவங்க வந்து அறையிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு நீ இதெல்லாம் பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு, இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத கார்த்தி, மயில்வாகனா, ராஜராஜன் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம்.